வெல்கம் டு சரசு சமையல். நான் சென்ற வாரம் அரவக்குறிச்சி போயிருந்தேங்க. அங்கே வந்து பத்மாவதி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க சுரக்கா வடையும் தேங்காய் பால் பாயசமும் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அம்மனுக்கு வந்து அதை ரொம்ப நேர்த்தியாக படைச்சி எல்லாமே பண்ணாங்க. அவங்க வீடு வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால் சரி, அதை ஒரு வீடியோவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்தேங்க. அவங்க வந்து ஐயோ எதை வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக அவங்க வீட்டையெல்லாம் ஒரு இடமா சுற்றி காட்டி ரொம்ப மகிழ்வோடு வரவேற்றது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பாருங்கள், கிச்சன் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. தேவையான பாத்திரங்கள், அளவான கரெக்டான கிச்சனுங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் தேவைக்கு அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. எப்பயுமே நீங்கள் இப்படி தான் வச்சுக்குவீங்களான்னு கேட்டேன். அவங்க இப்படி தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. 60 வயசுலும் அவங்களோட சுறுசுறுப்பு வந்து என்னை வந்து அசர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ரெசிபி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எங்கள் சம்மந்திக்கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டில் பண்ணணும்னு. அவங்க வீட்டில் வந்து போய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ யூனிஃபார்மாக எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காங்க. கீழே வந்து ரைஸ் ட்ரம்ங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து ஆனியன் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. கிரைண்டருக்கு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கி இருந்தாங்க. வரவங்களுக்கு, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்மளுடைய பாரம்பரியமான பழக்கம் வந்து தண்ணி கொடுக்கறது இல்லைங்களா. திருவாரூர் அக்காவும் எங்கள் சம்மந்தியும் வந்து எனக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்த உடனே தண்ணி கொண்டு போய் கொடுத்து எல்லா வடை, பாயசம் இதெல்லாமே கொடுத்து உபசரித்தாங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் சம்மந்தி திருவாரூர் அக்காலாம் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. சுரக்கா வடைன்னே சொல்ல முடியாது, நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். திருவாரூர் அக்கா வந்து நிறைய ரெசிபிகள் ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்கள வந்து ஒரு செஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சீனியர் செஃப்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க வந்து சமையல் எக்ஸ்பர்ட் திருவாரூர் அக்கா. அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்டு அண்ணாக்கிட்டேயுமே நான் கேட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்பயுமே சாப்பிட்றது தான், இருந்தாலும் எங்களுக்காக செஞ்ச அந்த வடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரொம்ப அருமையாக வந்திருக்குமா, இது வந்து மரவள்ளி கிழங்கு வடை மாதிரி இருக்குது, சுரக்கா வடைனே சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அவங்க சமையல் ரூமு, வீடு, தோட்டம், பூஜை ரூமு எல்லாத்தையுமே காட்டுறேங்க. பாருங்கள், பூஜை ரூமும் வந்து எவ்வளோ நேர்த்தியாக வச்சுருக்காங்க. ஆடி வெள்ளி அவங்க காலையிலேயே பூஜை எல்லாம் முடித்து விளக்கேற்றி எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே பக்தி மனம் கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஈடுபாடுங்க. அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆனாலும் அவங்கள பார்த்தாலும் 60 வயசு மாதிரி தெரியல. அவங்க வீடு வச்சுருந்த விதமும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. பாருங்கள், நல்ல காத்தோட்டமாக 2 பக்கமும் ஜன்னல் இருந்துச்சுங்க கிச்சனில். ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய சமையல் அறையை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெயில் காலத்தில் சமைக்கிறதுக்காக மண்பானை எல்லாமே வந்து கடைசி செல்ஃபில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து கபோர்டு அப்படின்னு பார்த்தா சுற்றிலும் அந்த எல் ஷேப்புக்கு இருக்கிறது மட்டும்தாங்க கபோர்டு. அதையுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க மாதிரியே ஒரு செம்பு பானை வச்சுருந்தாங்க. அதையும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாஸ்க்கு வெந்நீர் வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து மண்பானை தண்ணியும் வந்து ஜக்கில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், வீடு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. 2 சைடும் வந்து வீட்டுக்கு 2 சைடு தோட்டம் வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே தோட்டத்தையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினாங்க. அவங்க வீட்டில் நிறைய செடி வகைகள், மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் எல்லாமே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. மனோரஞ்சிதம் பூ இருந்துச்சு, பப்பாளி மரம் இருந்துச்சு, அழகுக்கு ஒரு குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க, மல்லிகைப்பூ செடி, முல்லைப்பூ செடி, ஜாதிப்பூ செடி, எல்லா செடி வகைகளுமே, அதாவது செடி கொடி வகைகள் எல்லாமே அவங்க வீட்டில் இருந்துச்சு. இன்னுமே நிறைய இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. கறிவேப்பிலை மரம் வச்சுருந்தாங்க, துளசி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் பொருந்திய எல்லா செடிகளுமே வச்சுருந்தாங்க. அதை வந்து நீட்டாக பராமரிக்கவும் செஞ்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமரம் இருந்துச்சு, அப்புறமா செண்பகப்பூ மரம் இருந்துச்சுங்க, வாழை மரம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பவளமல்லிங்க. பாருங்கள், பவளமல்லி நல்லா வெட்டி விட்டு இப்போ தான் நல்லா தளன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க தோட்டத்தை பராமரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து குரோட்டன்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சீத்தல் அப்படிங்கிற ஒரு அரிய வகை மூலிகை செடி. இந்த மூலிகை செடி பார்த்தா இலையெல்லாம் வெற்றிலை மாதிரி இருந்துச்சுங்க. இது வந்து கஷாயம் போடுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம்
சூப் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான அரிய வகை மூலிகை செடியும் அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டில் தொட்டாசினிங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எனக்கு அவங்க சொல்லி தாங்க தெரியும். தொட்டாசினிங்கி வந்து கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்ன செடிகள் இருக்கணுமோ எல்லா செடிகளும் வீட்டில் வந்து அவங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. இது வந்து முல்லைப்பூ செடிங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் செண்பகப்பூ மரத்துலேயும் 1-2 பூ இருந்துச்சுங்க, நல்லா நறுமணமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மருதாணி செடி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மனோரஞ்சித மரம்ங்க. இந்த மனோரஞ்சித மரத்துலேருந்து அவங்க ஆசையாக எனக்கு வந்து பூ பறித்து கொடுத்தாங்க. ரொம்பவே நல்ல நறுமணமாக இருந்துச்சு. அவங்க வந்து அதுக்காக கொக்கி வச்சுருக்காங்க. அந்த கொக்கியில் போய் அவங்களே வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து நல்லா மலர்ந்த பூ வந்து எல்லோ கலராகவும், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து க்ரீன் கலராகவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த பூவை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். கொய்யா மரம் வீட்டுக்கு மேலே இருக்குது. அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா, இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு தோட்டம் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சைடில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு சிங்க்கு இதெல்லாமே போட்டிருந்தாங்க, யூட்டிலிட்டி மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து ஒரு குட்டியாக ஒரு தோட்டம் தான் வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க. முருங்கை மரமும் வாழை மரமும் வீட்டு தேவைக்காக வச்சுருந்தாங்க. முருங்கை மரம் வீட்டில் இருந்தால் கீரை நம்ம அப்பப்போ பொறிச்சிக்கலாங்க, காயும் நமக்கு உதவியாக இருக்கும் சமையலுக்கு. அப்புறம் மேலே வந்து வீடு அது வந்து கொஞ்சம் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. கீழே இருந்து மேலே வந்து படி தனியாக செப்பரேட்டாக குடியிருக்கவங்களுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை மகிழம்பூ மரம் வச்சுருந்தாங்க. இந்த மகிழம்பூ மரம் வந்து அவ்வளோ ஒரு நறுமணங்க, நல்ல வாசமாக இருந்துச்சு. அப்புறம் நான் இதை பற்றியும் கேட்டேன். அவங்க உடனே வந்து அந்த பூவையும் எனக்காக பறிக்கிறதுக்காக வெளியில் வந்து எனக்கு அந்த பூவை கூட கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க. அப்படி ஒரு வாசமாக நல்லா இருந்துச்சுங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடி கொடிகள் பூக்கள் இதெல்லாம் இருக்கும்போது மனசுக்கே ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கும் இல்லைங்களா. இது அவங்க வீட்டில் பறித்த மனோரஞ்சிதம் மருன்னு சொல்லுவோம், பூவோடு வச்சு கட்டுறது மருவு. மகிழம்பூ இதான் பாருங்கள் மனோரஞ்சித பூ. அந்த எல்லோ கலராக இருக்கிறது வந்து அடுத்த நாள் அந்த மாதிரி எல்லோ கலர் ஆயிடுது, பச்சை கலராக இருக்கிறது எல்லோ கலர் ஆயிடுது. அப்புறம் சுவாமிக்கும் அவங்க வீட்டில் வந்து சங்குப்பூ நந்தியாவட்டை எல்லாமே வீட்டில் இருக்க செடியிலேயே பறித்து வச்சுருந்தாங்க. ஆடிவெள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருவாங்க, கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு ரொம்ப திருப்தியா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு வீட்டுக்கு வந்தது. என்னோட வயசுல பெரியவங்க வச்சு விடுங்க. கீழே விழுந்து எந்திரிக்க முடியாதுங்க, அதான் தெரியும். அவங்க ரொம்ப நல்ல மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுப்புனாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணது எங்களுக்கு அப்படியே மனசுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி. ஆடிவெள்ளி அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்குங்க. வீட்டுல மரத்துல பூத்த மனோரஞ்சித பூவை எனக்கு ஆசையா தலைக்கு வச்சு விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதோட வேற என்ன வாழ்க்கை எங்க வேணும் வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக திருவாரூர் அக்கா எங்கள் சம்மந்தி எல்லாருக்குமே வந்து அவங்க வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. திருவாரூர் அக்கா வயசில் பெரியவங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோங்க. ஆடிவெள்ளி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் வந்து வயசில் பெரியவங்க கொடுத்து வாழ்த்துறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சிச்சுங்க. அக்காவும் எல்லாரையும் ரொம்ப மனசார ஆசீர்வாதம் பண்ணினாங்க. ஆடி வெள்ளி செவ்வாயில் உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு முடிஞ்சால் பழம் தேங்காய் எல்லாம் வைக்கலாங்க. இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பாருங்கள் அவங்க மனோரஞ்சித பூ வச்சு எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சு எங்கள் 3 பேர்த்துக்குமே கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க.
இவங்க அவங்களோட தங்கச்சி பொண்ணு போனாங்க. நாங்கள் போனதுலேருந்து ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அவங்கள வீடியோவுக்கு வர சொன்னாங்க. அவங்க பெரியம்மா அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க கொடுத்த பாயசம் வடையிலேருந்து அவங்க கவனித்த விதம் எல்லாமே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அன்றைக்கி அமைஞ்சிச்சுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த நிகழ்வு வந்து ஒரு அடுத்தவங்க வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லைங்க. அவங்க ஆசையாக அவங்க வீட்டை சுற்றி காட்டி எல்லாமே நீங்கள் என்ன வேணால் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நிறைவாக அவங்க சொல்லி அந்தளவுக்கு உரிமையோடு வந்து அவங்க பழகினது எல்லாமே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. இன்னும் நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நல்லா இவங்க சமையல் பண்ணுவாங்க. அவங்க வீடியோஸ் நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.